உறவாடி கெடுக்கிறது, உறவாடி கெடுக்கிறதுன்றத கேள்விப்பட்டிருக்கேன். அதை நாம இப்ப கண்ணால பாக்குறேன். திமுக காரவங்களுக்கு என்ன அவ்வளவு காங்கிரஸ் மேல வெறுப்பு என்னன்றது தெரியல. கூடயே இருக்கிறீங்க, கூடயே சுத்துறைய செவ்வாழன்ற மாதிரி அவங்கள கக்கத்துல தூக்கி வச்சுட்டு தான் தெரியுறீங்க. இப்ப கிட்டத்தட்ட நாங்க என்னென்னமோ சொல்றீங்க, 7 தேர்தலோ 5 தேர்தலோ 3 தேர்தலோ, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 3 தேர்தல் பெரிய தேர்தல் 2019 இருந்து இன்டாக்டா இருக்கீங்க. 2019 தேர்தல், 21 தேர்தல், 24ல திருப்பி சேர்ந்தீங்க. இப்ப 26லயும் கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 2 மாசம் 3 மாசம் இருக்கு, அதுக்குள்ள என்ன கதி ஆகுமோ தெரியல. அப்படி கூடயே வச்சுக்கிட்டு ஏன் காங்கிரஸுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்க? இந்து திரும்பி பண்ற இந்திரா காந்தி குடும்பம் தான் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரனைய கூட்டணியில வச்சுக்கிட்டு அவங்க பாட்டியை பத்தியே இவ்வளவு கேவலமா படம் எடுத்து விடுறீங்க. ஆனா காலவாரி விடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப முதுகுல குத்துறது தெரியுது. ஆனா இதெல்லாம் செஞ்சும் காங்கிரஸ்காரன் இன்னும் உள்ள இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்குலாம் என்ன காங்கிரஸ்காரவங்கன்னு எனக்கு தெரியல, என்ன மனநிலையில நீங்க இருக்கீங்கன்னு தெரியல. உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோசமே இல்லையா? உங்க தலைவர்களை அவ்வளவு கேவலப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி வரலாற்றுல என்ன நடந்துச்சு அப்படின்றது இப்ப உயிரோட நீங்க எல்லாரும் நிறைய பேர் காங்கிரஸ்காரவங்க உயிரோட இருப்பீங்க. அந்த காலகட்டத்துல இருந்தவங்க அவங்க ஒருத்தவங்களுக்கு கூட சூடு சொரணை எதுவுமே இல்லையா? இது என்ன உலகம்? ஒரு 10 சீட்டுக்காண்டி, ஒரு 15 சீட்டுக்காண்டி உங்க தலைவர்களை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, கொச்சப்படுத்துறாங்க. இது என்ன கணக்குல சேர்க்கறதுனே தெரியல. அப்படியும் நான் அங்கதான் இருக்கேன், உள்ளே நையான்னு உள்ளேயே இருக்கிறீங்க. ஆனா நீங்க வாழ்ற காலகட்டத்துலதான் நாங்களும் வாழ வேண்டிய காலகட்டமா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. கொஞ்ச நாச்சும் ரோசம் இருக்கா பாப்போம் காங்கிரஸ்காரவங்களுக்கு.